மற்றும் ஒரு முக்கிய செய்தியை தற்போது பார்க்கலாம். கோவையில் பல்வேறு இடங்களில் தொப்பி மற்றும் மாஸ்க் அணிந்து செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞர்கள் 2 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த், இந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் செயின் பறிப்பு சம்பவத்தில். இந்த 2 இளைஞர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கனகதரா, கோவையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்களில் பெண்களிடம் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில கோவை மாநகர ஆணையர் அவர் உத்தரவின் பேரில் கோவை துணை ஆணையர் மற்றும் கோவை மாநகர வடக்கு ஆணையர் அவர்களின் மேற்பார்வையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த குற்றச்சம்பவம் நடைபெற்ற இடங்களிலுடைய சிசிடிவி கேமரா மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் 2 நபர்கள் கருப்பு மாஸ்க் மற்றும் தொப்பி அணிந்து இருசக்கர வாகனங்களை இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் கோவை உக்கடம் ஜிஎம் நகரை சேர்ந்த சபில் மற்றும் சமவர்தன் ஆகியோர் இந்த சம்பவம் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே அவர்கள் இருவரும் காவல் தனிப்படையினர் கடந்த 2 நாட்களாக தேடி வந்த நிலையில இவர்கள் கோவை சவனம்பட்டில் கூடிய சக்தி ரோட்ல இருக்கக்கூடிய கீர்ணத்தம் பிரிவில் குடிபோதையில சென்றிருக்கிறத பார்த்திருக்கிறாங்க. உடனடியாக காவல் தனிப்படையினர் அவர்களை விரட்டி பிடிக்கும் பொழுது அவருடைய 2 கால்கள் விபத்துக்குள்ளாகி அந்த கால்கள் உடைந்த நிலையில கோவை தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாங்க. உடனடியாக அங்கு சென்ற அவர்கள் அங்கு சிகிச்சை மேற்கொண்ட தெரிய வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக இவர்கள் காவல்துறையினை திசை திருப்பி குறிப்பாக ரயில்வே டிராக் வழியாக இந்த காவல்துறையினர் இந்த இருசக்கர வாகனங்களை திருடி அந்த திருடிய வாகனங்கள் மூலமாக செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கோவை பாப்பநாயக்கபாளையம், ஆர்எஸ்புரம், பீலமேடு, சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், உப்பிலிப்பாளையம் ஆகிய பல்வேறு இடங்கள்ல பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த திருடிய செயினை விற்று அந்த வருவோட பணத்தின் மூலமாக உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததும் இந்த விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த பல நாட்களாக கோவையில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த 2 நபர்களை காவல்துறை தனிப்படை மூலமாக காவல்துறை கைது செய்தது என்பது கோவை மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.